இயற்கை பேரிடர் மேலாண்மை மற்றும் தயார்நிலை திட்டம் குறித்த பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் கீழ்வரும் தகவல்களை புரிந்து கொள்ள முடியும். பேரிடரை விளக்குதல், பேரிடர்களுக்கு தயாராக இருப்பது ஏன் முக்கியம் என்பதை விளக்குதல், பேரிடர்களின் பல்வேறு வகைகளை பட்டியலிடுதல், பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 மற்றும் அதன் அமைப்புகளை விளக்குதல், தேசிய பேரிடர் மேலாண்மை கொள்கையை விவரித்தல், பேரிடர் தயார் நிலையின் முக்கியத்துவத்தை அடையாளம் காணுதல், வெளியேற்றுதல் மற்றும் மீட்பு நுட்பங்களை கற்றுக்கொள்ளுதல், பேரிடர்களின் போது தன்னார்வலர்களின் பங்கு என்ன என்பதை விளக்குதல். தற்பொழுது பேரழிவு என்றால் என்ன என்பதை இப்போது தொடங்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படையில் பேரிடர் என்பது ஒரு சமுதாயத்தின் அல்லது சமூகத்தின் செயல்பாட்டில் மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தும், மேலும் உள்ளூர் வளங்களால் கையாள முடியாத மாபெரும் பாதிப்புகளுடன் கூடிய ஒரு நிகழ்வாகும். பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடரின் போது உடைமைகள், பொருளாதாரம் அல்லது சுற்றுச்சூழல் தாக்கங்களை எவ்வாறு நாம் சமாளிக்கிறோம் என்பதை குறிக்கிறது. மேலும் இது பேரிடரின் தாக்கங்களை தீர்க்க எவ்வாறு தயாராக இருக்கிறோம் மற்றும் கற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றிய செயல்முறை ஆகும். பேரிடர் மேலாண்மையின் கூறுகள்: தயார்நிலை, அதாவது திட்டமிடுதல், பயிற்சி மற்றும் வளங்களை பயன்படுத்தி எதிர்பார்க்கப்படும் பேரிடர்களுக்காக தயாராக இருப்பது ஆகும். பதிலளிப்பு, அதாவது பேரிடர் நேரத்தில் உயிர்களை காப்பாற்ற மற்றும் சேதத்தை குறைக்க உடனடியாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஆகும். மீட்பு, அதாவது பேரிடருக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை மீண்டும் கட்டமைக்கும் மற்றும் பழுது சரி செய்யும் முயற்சிகள் ஆகும். குறைப்பு, பேரிடரின் சாத்தியமான ஆபத்து அல்லது அதன் தாக்கத்தை குறைக்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் ஆகும். பேரிடர் என்பது இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், மேலும் அது மக்களை பாதிக்கக்கூடும். பேரிடரின் தாக்கத்தை குறைப்பது பேரிடர் மேலாண்மையின் நோக்கம் ஆகும். இப்போது நாம் பேரிடர் என்றால் என்ன என்பதை பற்றி கற்றுக்கொண்ட பிறகு பேரிடர் தயார் நிலை ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். பேரிடரின் போது தயாராக இல்லாத சமுதாயத்திற்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்தலாம். பெரிய அளவில் நிகழும் பேரிடர்கள் அவசர தேவையில்லாத காரணத்தால் தயார் நிலையின்மை ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்றன. இருந்த போதிலும் தற்போதைய பாதிப்பு குறைப்பு மிக முக்கியமானதாகும், மேலும் சாத்தியமான பேரழிவு தாக்கங்களுக்கு தயார் நிலை தேவைப்படுகிறது. பேரிடருக்கு பிறகு ஏற்படும் ஆபத்துகளை மேலாண்மை செய்வதற்கும், மேலும் தனிநபர் மற்றும் குழுக்களின் திறனை மேம்படுத்துதல், விளைவுகளை தணிக்கவும், உதவி வரும் வரை வளங்களை நிர்வகிக்கவும் சமூக அடிப்படையிலான திட்டமிடல் உதவுகிறது. தனியார் துறை, பள்ளிகள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நிறுவனங்களை உள்ளடக்கிய விரிவான ஒருங்கிணைப்பு பயிற்சி பெற்ற நபர்களை உடனடி பேரழிவுக்கு பிந்தைய ஆதாரங்களாக பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது இன்றியமையாதது. பேரிடர் முன்னெச்சரிக்கை ஏன் முக்கியமானது என்பதை பற்றி அறிந்த பிறகு இப்போது பேரிடர் மேலாண்மை சுழற்சிக்கு செல்வோம். பேரிடர் மேலாண்மை சுழற்சியானது விரிவான திட்டமிடல் மற்றும் பேரிடர்களுக்கு நடவடிக்கை எடுப்பது, தடுப்பு, தணிப்பு மற்றும் தயார்நிலை போன்ற பேரழிவுக்கு முந்தைய செயல்களை உள்ளடக்கியது ஆகும். பேரழிவிற்கு பிந்தைய முயற்சிகள், அதாவது தேடுதல், மீட்பு பணி, நிவாரணம், புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவை ஆகும். பேரிடர் மேலாண்மை என்பது பேரழிவுகளின் அபாயங்கள் மற்றும் விளைவுகள் இரண்டின் மேலாண்மையை குறிக்கலாம். மேலும் அறிய ஒவ்வொரு பகுதியையும் அழுத்தவும். பேரிடர் அபாய மதிப்பீடு என்பது சமூகங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அபாயங்கள், அவற்றின் பாதிப்புகள் மற்றும் திறன்களை மதிப்பிடுவதற்கான ஒரு பங்கேற்பு செயல்முறை ஆகும். இடர் மதிப்பீட்டின் மூலம் நிகழ்வின் சாத்தியக்கூறு மற்றும் பல்வேறு ஆபத்துகளின் இடைவெளி, நோக்கம் மற்றும் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க முடியும். விளைவு மதிப்பீடு, அதாவது இயற்கை, புவியியல், பொருளாதாரம், சமூக, அரசியல் மற்றும் உளவியல் சம்பந்தமான காரணிகளை கருதுகிறது. மதிப்பீட்டின் நோக்கம் பேரழிவால் ஏற்படும் அபாயங்களை கண்டறிந்து பேரிடர் அபாயத்தை குறைக்கும் திட்டத்திற்கான அடிப்படையாக மாற்றுவதாகும். பேரிடர் மேலாண்மை சுழற்சியை புரிந்து கொண்ட பிறகு இப்போது பேரிடர்களின் வகைகள் குறித்து கற்றுக்கொள்வோம். பெரிய அளவிலான பேரிடர் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அவை நீர் மற்றும் காலநிலை தொடர்பான பேரிடர், புவி தொடர்பான பேரிடர், வேதியியல், தொழில்துறை மற்றும் அணு பேரிடர்கள், விபத்துகள் மற்றும் உயிரியல் பேரிடர்கள். மேலும் அறிய ஒவ்வொரு பிரிவையும் கிளிக் செய்யவும்.
வெள்ளம், நிலச்சரிவு, புயல், வெப்ப அலை, காட்டுத்தீ, கடுமையான குளிர், வறட்சி மற்றும் நீரால் ஏற்படும் நோய்கள் ஆகியவை நீர் அல்லது காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் சில பேரிடர்களாகும். இயற்கையான புவியியல் செயல்முறைகள் நமது செயல்பாடுகளை பாதிக்கும் போது புவியியல் பேரழிவு ஏற்படுகிறது. இதன் மூலம் உயிர் இழப்பு அல்லது காயம் அல்லது பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. நிலச்சரிவுகள் மற்றும் மண் பாய்ச்சல்கள், பூகம்பங்கள், அணை வெடிப்புகள், சுரங்கத்தீ மற்றும் சுனாமி போன்றவை புவியியல் பேரழிவுகளின் சில எடுத்துக்காட்டுகள். தொழிற்சாலை சம்பந்தமான பேரிடரானது வேதியியல் தோல்விகள், இயந்திர தோல்விகள், கட்டுமான தோல்விகள் மற்றும் மின்சார தோல்விகள் அல்லது பிற செயல்முறை தோல்விகளால் ஏற்படும் பேரிடர்களாகும். மறுபுறம் அணுசக்தி பேரழிவுகள் என்பது அணுசக்தி நிலையத்திலோ அல்லது அணு உலையிலோ ஏற்படும் விபத்துக்களை குறிக்கும். இதன் விளைவாக சுற்றுச்சூழலில் பெரிய அளவிலான கதிரியக்க வாயுக்கள் வெளிப்படுகின்றன. விபத்துக்களால் ஏற்படும் பேரழிவுகள் உபகரணங்கள் செயலிழப்பு, காட்டுத்தீ, எண்ணெய் கசிவு, கட்டிடச் சரிவு மற்றும் விமானம், சாலை மற்றும் ரயில் விபத்துகள் போன்றவை. உயிரியல் பேரழிவுகள் என்பது பாக்டீரியா, வைரஸ்கள் அல்லது நச்சுகள் போன்ற நுண்ணுயிர்களால் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இடையே பெரிய அளவில் நோய், இயலாமை அல்லது இறப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிகழ்வுகள் ஆகும். உதாரணமாக 1896ஆம் ஆண்டில் மும்பையில் புபோனிக் பிளேக், 2019இல் கோவிட்-19 தொற்றுநோய் ஆகியவற்றை குறிப்பிடலாம். பேரழிவுகளின் வகைகளை பற்றி அறிந்த பிறகு இந்தியாவின் பாதிப்பு விபரத்தை இப்போது பார்க்கலாம். நிலப்பரப்பில் 58.6% மிதமானது முதல் அதிக தீவிரம் கொண்ட நிலநடுக்கங்களுக்கு ஆளாகிறது. 68% சாகுபடி பரப்பு வறட்சியால் பாதிக்கப்படும். 40 மில்லியன் ஹெக்டேர்களுக்கு மேல், அதாவது 12% நிலம் வெள்ளம் மற்றும் நதி அரிப்புக்கு ஆளாகிறது. 7516 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் 5700 கிலோமீட்டர்கள் சூறாவளி மற்றும் சுனாமிக்கு ஆளாகின்றன. இப்போது இந்தியாவில் நிகழ்ந்த சில முக்கிய பேரிடர்களின் வரலாற்றை காணலாம். இந்தியாவில் பல முக்கியமான பேரிடர்கள் நிகழ்ந்துள்ளன. அவை 1984இல் போபால் விஷவாயு பேரழிவு, 1993இல் லாகூர் நிலநடுக்கம், 1998இல் பித்தோகரில் ஏற்பட்ட நிலச்சரிவு, 1999இல் ஒடிசாவில் ஏற்பட்ட சூப்பர் சூறாவளி, 2001இல் பூஜ் மாவட்டத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கம் மற்றும் 2005இல் நிகழ்ந்த சுனாமி. இந்த பேரிடர்களின் போது நிவாரணத்தை மட்டுமே மையமாக கொண்ட அணுகுமுறை இருந்தது. ஒழுங்கமைக்கப்படாத பதில் கிடைத்தது. பேரிடர் மேலாண்மைக்கு எந்த ஒரு நிறுவன அமைப்பும் ஏற்படுத்தவில்லை. வேளாண்மை அமைச்சகத்தின் கீழ் DM அமைக்கப்பட்டது. வேளாண்மை அமைச்சகத்தின் கீழ் தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் உருவாக்கப்பட்டது. அது பின்னர் NIDM ஆக மாற்றப்பட்டது. இந்த பெரிய பேரழிவுகள், குறிப்பாக 2005இல் சுனாமிக்கு பிறகு இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மையை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்தது. இப்போது பேரிடர் மேலாண்மை சட்டத்தை பற்றி விரிவாக கற்றுக்கொள்வோம். பேரிடர் மேலாண்மை சட்டம் டிசம்பர் 23, 2005 அன்று நிறைவேற்றப்பட்டது. கீழ்கண்டவற்றை நிறுவுவதற்காக அளவுரைகளை இந்த சட்டம் வழங்குகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் பேரிடர் பதிலளிப்பு நிதி மற்றும் பேரிடர் குறைப்பு நிதி, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை. தடை, தவறான உரிமை கோரல்கள், தவறாக பயன்படுத்துதல் போன்றவற்றிற்கு இந்த சட்டம் அபராதம் விதிக்கிறது. இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்குவதில் பாலினம், சாதி, சமூகம், வம்சாவளி அல்லது மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பிரதமரை தானாகவே நியமிக்கப்பட்ட தலைவராக கொண்டு அதிகபட்சம் 9 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் பிரதமரால் நியமிக்கப்படும்
துணைத் தலைவர் ஒருவர் அடங்குவர். இந்த ஆணையம் பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர்களை கொண்ட ஆலோசனை குழுவை அமைக்கலாம். 14 செயலாளர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகளின் தலைவர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் ஆகியோர் குழுவின் தலைவர் குழுவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக உள்ளடங்கியதன் மூலம் அமைக்கப்படும் தேசிய செயலர் குழுவினால் எந்த பேரிடர் நேரத்திலும் இந்த ஆணையத்திற்கு உதவ வேண்டும். ஆணையம் பேரிடர் மேலாண்மைக்காக கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைக்கும். தேசிய செயற்குழு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டத்தை தயாரிக்கும். தேசிய திட்டத்தில் பேரிடர்களை தடுத்தல் மற்றும் தணித்தல், தணிப்பு நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் தயார் நிலை மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை அடங்கும். பேரிடரால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத்தின் குறைந்தபட்ச தரத்திற்கான வழிகாட்டுதல்களை NDMA பரிந்துரைக்கும். பேரிடர் மேலாண்மை சட்டம் மாநில அளவில் பேரிடர் மேலாண்மைக்கான அதிகாரப்பூர்வ அமைப்பாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எனப்படும் அமைப்பை நிறுவியுள்ளது. SDMA உறுப்பினர்கள் மாநிலத்தின் முதல்வர் தானாகவே தலைவராக இருப்பார். முதல்வர் நியமிக்கும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் துணைத் தலைவர். SDMA ஆலோசனை குழு தேவையான போது நிபுணர்களை சேர்க்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டத்தின் பிரிவு 25 ஒரு மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் DDMA-இன் அரசியலமைப்பை வழங்குகிறது. மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையர் இந்த ஆணையத்தின் தலைவராக இருப்பார். தன்னாட்சி மாவட்டத்தின் மாவட்ட கவுன்சிலின் தலைமை செயற்குழு உறுப்பினர் இணைத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். பழங்குடி பகுதிகளை தவிர உள்ளாட்சி அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆவார். இந்த அதிகாரத்தின் மற்ற உறுப்பினர்களில் மாவட்ட அதிகார சபையின் CEO, காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்டத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 2 மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அடங்குவர். மாவட்ட ஆணையமானது பேரிடர் மேலாண்மையின் திட்டமிடல், ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்படுத்துதலுக்கு பொறுப்பானது. மேலும் வழிகாட்டுதல்களின் வழங்கப்பட்டுள்ள பேரிடர் மேலாண்மைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மாவட்ட ஆணையத்திற்கு மாவட்டத்தில் எந்த ஒரு பகுதியிலும் கட்டுமானத்தை ஆய்வு செய்யும் அதிகாரம் உள்ளது. இது பாதுகாப்பு அளவுகோல்களை நடைமுறைப்படுத்துவதற்கும், நிவாரண நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் மாவட்ட அளவில் பேரிடருக்கு பதிலளிப்பதற்கும் ஆகும். கடுமையான இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் அமைச்சரவை செயலாளரின் தலைமையிலான தேசிய நெருக்கடி மேலாண்மை குழு தேசியம் அல்லது சர்வதேச முயற்சிகள் தேவைப்படும் நிர்வாக குழுவிற்கு கொள்கை வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. தேசிய செயற்குழு உள்துறை செயலாளரின் தலைமையில் உள்ளது. இது பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு பல்வேறு அவசரநிலை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அமைச்சகங்களுக்கு இடையேயான அல்லது துறை கூட்டங்களில் நிலைமையை மதிப்பாய்வு செய்கிறது. கடுமையான இயற்கை பேரிடர்களை அடுத்து நிவாரண நடவடிக்கைகளை திறம்பட ஒருங்கிணைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒரு பணிக்குழு அல்லது அமைச்சர்கள் குழுவை அமைக்கலாம். அவசர நிலை மேலாண்மைக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில அளவிலான நெருக்கடி மேலாண்மை குழு பொறுப்பாகும். இந்த குழுவில் பல்வேறு மாநில துறையில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாநிலத்தில் அமைந்துள்ள மத்திய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளனர். மாநில நிவாரண ஆணையர் அல்லது பேரிடர் மேலாண்மை செயலாளர் இயற்கை பேரிடர்களின் போது நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அதிகாரி ஆவார். சமூக அடிப்படையிலான பேரிடர் அபாய குறைப்பு உள்ளூர் வளங்களையும் திறன்களையும் சமூகங்கள் திறம்பட பயன்படுத்தி பேரழிவுகளுக்கு சிறப்பாக தயாராகவும் அவற்றின் பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வழிகளை நாடுகிறது. பேரழிவுகள் மற்றும் பிற அவசர நிலைகளுக்கு தயாராகும் பொறுப்பை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் இது சுமத்துகிறது. நிறுவனங்கள், குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் தங்கள் சமூகத்தை பேரழிவை எதிர்கொள்ளும் வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதை உறுதி செய்கிறது. சமூக அடிப்படையிலான தயார்நிலை மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் உயிர்களை காப்பாற்றவும், சொத்துக்களை பாதுகாக்கவும், பொருளாதார இழப்புகளை குறைக்கவும் உதவுகின்றன.
எந்த ஒரு பேரழிவிற்கும் உள்ளூர் சமூகமே எப்போதும் முதலில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. உங்கள் சமூகத்தை பாதிக்கக்கூடிய இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆபத்துகளை அறிந்து இந்த ஆபத்துகளுக்கு எவ்வாறு சிறந்த முறையில் தயார் செய்வது அல்லது குறைப்பது என்பதற்கான ஆலோசனையை பெறுங்கள். சாத்தியமான ஆபத்துகள் அல்லது அவசர நிலைகள் அவற்றிற்கு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வெளியேற வேண்டியிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்கள் வீட்டாரிடம் பேசுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்துவிட்டால் எப்படி ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று திட்டமிடுங்கள். 2 சந்திப்பு இடங்களை அடையாளம் காணவும். தீ விபத்து ஏற்பட்டால் ஒன்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்க வேண்டும், மற்றொன்று நீங்கள் வீட்டிற்கு திரும்ப முடியாத பட்சத்தில் வீட்டை விட்டு விலகி பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது குடும்ப உறுப்பினரின் இடத்தில் இருக்க வேண்டும். உங்கள் பகுதிக்கு வெளியே வசிக்கும் நண்பர் அல்லது உறவினரை தேர்ந்தெடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அழைக்கவும், அவர்கள் நலமாக இருப்பதாகவும் கூறவும். உங்கள் வீட்டின் மாடி திட்டத்தை வரைந்து ஒவ்வொரு அறையிலிருந்தும் தப்பிக்கும் வழிகளை குறிக்கவும். அவசர தொலைபேசி எண்கள் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும் மற்றும் அவற்றை எப்படி எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எரிவாயு, தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை எவ்வாறு அணைப்பது என்பது வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் உள்ளூர் பயன்பாட்டு நிறுவனங்களை அணுகவும். மேலும் உங்கள் திட்டத்தில் சிறப்பு தேவைகள் உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் போன்றவர்களை சேர்க்கவும். நீங்கள் வீடு மற்றும் உதவியை எதிர்பார்க்கும் போது குடும்பத்தை ஒன்றாக வைத்திருங்கள். உங்கள் குழந்தைகளை உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் விட்டுச் செல்ல நீங்கள் விரும்பலாம். ஆனால் குடும்பத்தை முடிந்தவரை ஒன்றாக வைத்து குடும்பத்தை மீண்டும் அதன் நடைமுறைக்கு கொண்டுவர நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் குழந்தைகளை ஒரு பகுதியாக மாற்றவும். குழந்தைகள் கலக்கமடைவார்கள், மேலும் தங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். பெரியவர்களான நாம் வாகனங்களுக்கும் குழந்தைக்கும் இடையில் நம்மை இருக்கும் வகையில் நடக்க வேண்டும். முடிந்தவரை நகரும் வாகனங்களின் ஆபத்துகளுக்கு நம் குழந்தையை ஒருபோதும் ஈடுபடுத்தக்கூடாது. மேலும் குழந்தைகளை வாகனங்களின் முன் இருக்கையில் அமர அனுமதிக்க கூடாது. குழந்தைகளை பேசுவதற்கு ஊக்குவிக்கவும். குழந்தைகள் பேரழிவை பற்றி பேசவும் அவர்கள் விரும்பும் அளவுக்கு கேள்விகளை கேட்கவும் அனுமதிக்கவும். அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை விவரிக்க குழந்தைகளை ஊக்குவிக்கவும். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். முடிந்தால் முழு குடும்பத்தையும் கலந்தாலோசிக்கவும். இது பேரழிவு மூலம் குழந்தைகளிடம் ஏற்படுத்தி இருக்கும் மன அழுத்தத்தை நீக்கும். வெளியேறுவதற்கான உத்தரவு கிடைத்தால் உடனடியாக வெளியேற வேண்டும். திறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ள அவசரகால முகாம்களை கவனியுங்கள். பேட்டரியில் இயங்கும் ரேடியோவை கேட்டு கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றவும். ஆபத்தான ரசாயன கசிவின் பொழுது நீங்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டால் உங்கள் குடும்பத்தினருடன் உடனடியாக அதை செய்ய வேண்டும். தண்ணீர், உணவு, உடை, அவசரகால பொருட்கள் மற்றும் முக்கியமான ஆவணங்களை வெளியேறும் இடத்திற்கு அருகில் வைக்கவும். உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டவும். தண்ணீர், மின்சாரம் மற்றும் பிற இணைப்புகளை துண்டிக்கவும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும். கடுமையான வானிலையால் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உடனடியாக கிளம்ப வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட வெளியேற்ற வழிகளை பின்பற்ற வேண்டும். குறுக்கு வழிகளை உபயோகிக்க வேண்டாம், அதில் தடைகள் ஏற்படலாம். இடிந்த சாலைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வாகனம் ஓட்ட வேண்டாம். விழுந்த மின் கம்பிகளில் இருந்து விலகி இருங்கள். உங்கள் பேரிடர் பொருட்களை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். உங்களின் ஓட்டுநர் உரிமம், சிறப்பு மருத்துவ தகவல்கள், காப்பீட்டுக் கொள்கைகள், சொத்து ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் போன்ற முக்கியமான ஆவணங்களை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். தன்னார்வலர்கள் எப்பொழுதும் உதவ தயாராக இருக்கும் போதும் மீட்பு நடவடிக்கைகளின் போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். எனவே பேரிடர் முன்னெச்சரிக்கை பெட்டியை எடுத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் என்ன இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நீரில் நனையாத அல்லது பஞ்சால் செய்யப்பட்ட லைஃப் ஜாக்கெட், சூரிய ஒளியில் இயங்கும் டார்ச் அல்லது எமர்ஜென்சி லைட், கேன்வாஸ் அல்லது பாதுகாப்பு கையுறைகள், சிறிய கத்தி, முதலுதவி பெட்டி, தீப்பெட்டி, விசில், தண்ணீர் பாட்டில், தன்னார்வ தொண்டரின் பேஜ், தோல் பை மற்றும் கொசுவலை, நீர்த்தடுப்பு ஆடை,
அல்லது கம் பூட் பாதுகாப்பு கண்ணாடிகள், வாட்டர் ராஃப்டிங்கான பாதுகாப்பு தலைக்கவசம் ஆகியவை அடங்கும். தற்பொழுது 2 கேள்விகளை பார்க்கலாம். மேலும் சரியான மீட்பு நடவடிக்கைகளை அடையாளம் கண்டுகொள்ளலாம். கேள்விகளை படிக்கவும். மேலும் கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து தேர்வு செய்யவும். எரிவாயு கசிவு ஏற்பட்டால் உடனடியாக தீயை அணைத்து விடுங்கள். காற்றோட்டத்திற்காக சரியான முறையில் அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் திறந்து வையுங்கள். எரிவாயு சிலிண்டரின் அனைத்து வால்வுகளையும் மூட வேண்டும். திறந்த வெளியில் நெருப்பை பயன்படுத்த வேண்டாம். மின்சார சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் மற்றும் தொலைபேசி மூலம் பேச வேண்டாம். குறிப்பிட்ட கேள்வியில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். முதலில் ஆபத்தான ரசாயனங்களை கொண்டு செல்லும் ஒவ்வொரு வாகனமும் சரியான முறையில் அடையாள குறியீடுகளை கொண்டிருக்க வேண்டும். போக்குவரத்தின் போது ஆபத்தான ரசாயனங்களில் கசிவு ஏற்பட்டால் காற்றின் திசையில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும். உடனே அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். குளிரூட்டியை அணைக்க வேண்டும். மேலும் ஈரமான துணியால் உங்கள் முகத்தை மூடவும். பேரிடரின் போது தன்னார்வலர்களின் பங்கு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தன்னார்வலர்கள் பல்வேறு வழிகளில் உதவலாம். பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்கு தன்னார்வலர்கள் உதவலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவியை வழங்கலாம். விலங்குகளை மீட்பதில் தன்னார்வலர்கள் உதவலாம். நிவாரண முகாம்களை நிர்வகிப்பதில் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் தன்னார்வலர்கள் உதவலாம். அரசின் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகளை பரப்புவதில் தன்னார்வலர்கள் உதவலாம். மாநில அரசு அனைத்து வகையான பொதுச் சேவைகளில் தன்னார்வலர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் இந்த தொகுதியின் இறுதிக்கு வந்துவிட்டீர்கள். இந்த தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய தகவல்களை சுருக்கமாக பார்க்கலாம். பேரிடர் என்பது பரந்த அளவிலான பாதிப்புகளுடன் உள்ளூர் வளங்களை மீறி வரும் பெருந்துயரமாகும். பேரிடர் மேலாண்மையானது பேரிடர்களுக்கு தயாராக இருப்பதையும் நடந்து கொள்வதையும் மற்றும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியது. தயார்நிலை, பதிலளிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை போன்றவை பேரிடர் மேலாண்மை கூறுகள் ஆகும். பேரிடர் இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். மேலும் குறிப்பிட்ட மக்கள் தொகையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். பேரிடர் மேலாண்மையின் நோக்கம் பேரிடர் தாக்கங்களை குறைப்பது, பேரிடர்களின் வகைகள், அதாவது நீர் மற்றும் காலநிலை தொடர்பான நிகழ்வுகள், புவியியல், வேதியியல், தொழில்துறை, அணு விபத்துகள் மற்றும் உயிரியல் தொடர்பான நிகழ்வுகள் ஆகும். நிலநடுக்கம், வறட்சி, வெள்ளம், ஆற்றங்கரை அரிப்பு மற்றும் புயல் போன்றவை இந்தியாவை பாதிக்கக்கூடியதாகும். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 மூலம் NDMA, SDMA, DDMA, NIDM, NDRF உருவாக்குவது, மேலும் பேரிடரின் போது நடவடிக்கை எடுப்பது மற்றும் பேரழிவின் குறைப்பிற்கான நிதியையும் வழங்குகிறது. இந்தியா பல்வேறு பேரிடர்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாவதால் பேரிடர் தயார்நிலை முக்கியமானதாகும். சரியான பேரிடர் மேலாண்மையை மற்றும் நிவாரணத்தில் வேறுபாடு இல்லாமையை பேரிடர் மேலாண்மை சட்டம் உறுதிப்படுத்துகிறது. சமூக அடிப்படையிலான பேரிடர் ஆபத்து குறைப்பு என்பது உள்ளூர் வளங்கள் மற்றும் திறன்களை உள்ளடக்கியது. இது சமூக ஒத்துழைப்பின் மூலம் மேம்படுத்தப்படுகிறது. தயார்நிலை என்பது பொருட்களை சேகரிப்பது, பாதுகாப்பு ஆடைகளை அணிவது, வீடுகளை பாதுகாப்பது மற்றும் உங்கள் இருப்பிடத்தை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிப்பது ஆகும். இப்போது இந்த தலைப்பில் உங்கள் புரிதலை சரிபார்ப்பதற்கான நேரமாகும். இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து கேள்விகளுக்கும் சம அளவு மதிப்பெண்கள் உள்ளன. நீங்கள் வெற்றி பெற 60% மதிப்பெண்களை பெற வேண்டும். கேள்விகளை கவனமாக படிக்கவும் மற்றும் சரியான விடைகளை தேர்ந்தெடுக்கவும். வாழ்த்துக்கள், நீங்கள் பேரிடர் மேலாண்மை மற்றும் தயார்நிலை தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள். நீங்கள் தெளிவிற்காக எந்த பகுதியையும் மீண்டும் பார்வையிடலாம்.